பிரசன்னம் தாரும். ஆமென். உந்தன் சமூகம் தாருமே இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நான் கூடி வந்தோம். இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும். ஆமென். பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன் நீரே. பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன் நீரே. கேருபின் சேராவின் துதிப்பாடிடும் பரணேனின் பாதம் பணிகின்றோ. கேருபின் சேராவின் துதிப்பாடிடும் பரணேனின் பாதம் பணிகின்றோ. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே, உந்தன் ஆமென் ஆமென் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே, நீரல்லார் இந்த பாரில் தஞ்சம் வேறாரும் இல்லை. நீரல்லார் இந்த பாரில் தஞ்சம் வேறாரும் இல்லை. உந்தனின் சமூகத்தால் இளைப்பாறிட சந்ததம் அருள் ஈந்திடுமே. உந்தனின் சமூகத்தால் இளைப்பாறிட சந்ததம் அருள் ஈந்திடுமே. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் ஆமென். நல்மைப்பர் இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே. நல்மைப்பர் இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே. ஆதி அன்பு என்னில் குன்றிடாமல் நீலைக்க நல்லருள் தந்திடுமே. ஆதி அன்பு என்னில் பொங்கிடாமல் நீலைக்க தந்திடுமே. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே இயேசுவே, நாமத்தில் இந்நேரம் நான் கூடி வந்தோம். இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே, தேவனே, உந்தன் சமூகம்
செல்ல வேண்டுகிறே. தேவனே உந்தன் சமூகம் முன் செல்ல வேண்டுகிறே. இன்பம் என்னாலும் பொங்கிடவே உம்மில் மகிழ்ந்து நான் ஆனந்திப்பேன். பேரின்பம் என்னாலும் பொங்கிடவே உம்மில் மகிழ்ந்து நான் ஆனந்திப்பேன். பிரசன்னம் தார் தேவனே உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே வானத்தில் தோன்றும் நாளு உம்மை போல் மாறிடவே. வானத்தில் தோன்றும் நாளில் உம்மை போல் மாறிடவே. எங்கள் ஆவியான்மா தேகம் மாசற்றதாய் காத்திட கர்த்தரே என்றுகின்றோம். ஆவியான்மா தேகம் மாசற்றதாய் காத்திட கர்த்தரே என்றுகின்றோம். பிரசன்னம் தாரும் தேவனே உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள். ஆமென். நீரல்லால் உம்மையல்லாமல் நீரல்லால் இந்த பாரு தஞ்சம் வேறாரும் இல்லை. நீரல்லால் இந்த பாரு தஞ்சம் வேறாரும் இல்லை. உந்தனின் சமூகத்தால் இளைப்பாறிட சந்ததம் அனுதினமும் உம்முடைய அருள் உம்முடைய கிருபை. உந்தனின் சமூகத்தால் இளைப்பாறிட சந்ததம் உம்மருள் ஈந்திடுவே. பிரசன்னம் தாரும் தேவனே உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடாமே. அப்பனே இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனுடைய சமூகம் ஐயா. தேவனே உந்தன் சமூகம் முன் செல்ல வேண்டுகிறே. தேவனே உந்தன் சமூகம் எங்கள் முன் செல்ல வேண்டுகிறேன். பேரின்பம் என்னாலும் பொங்கிடவே உம்மில் மகிழ்ந்து நான் ஆனந்திப்பேன். பேரின்பம் என்னாலும் ஆமென் உம்மில் மகிழ்ந்து நான் ஆனந்திப்பேன். பிரசன்னம் தாரும் தேவனே உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன்
எக்கால துணிக்கு ஆயத்தமாகப்பா. பிரசன்னம் தார் தேவனே, வானத்து தோன்றும் நாள் உம்மை போல் மாறிடவே. வானத்தில் தோன்றும் நாள் உம்மை போல் மாறிடவே. ஆவியான்மா தேகம் மாசற்றதா காத்திட கர்த்தரே கெஞ்சுகிறோ. ஆவியான்மா தேகம் மாசற்றதாய் காத்திட கர்த்தரே கெஞ்சுகின்றோம். எங்கள் ஆவியான்மா தேகம் ஆமென் ஆமென் காத்திட கர்த்தரே கெஞ்சுகின்றோம். பிரசன்னம் தார் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே ஆமென். ரட்சிப்பின் அனுபவத்தில் ஆதி அன்பிலே ஆமென். எங்கள் ஆன்மா எப்பொழுதும் உம்மோடு கூட தாபரிக்கணும். நல்மெய்ப்பர் இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே. நல்மெய்ப்பர் ஆமென் ஹல்லேலூயா. துன்பங்கள் நீக்கிடுமே. ஆதி அன்பு என்னில் குன்றிடாமல் நீலைக்க நல்ல தந்திடுவே. ஆதி அன்பு என்னில் குன்றிடாமல் நீலைக்க நல்ல நீந்திடுமே. பிரசன்னம் தார் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் ஆமென் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் கோடி கோடியான பரிசுத்த தூதர்கள் கூட்டம் அவரை ஆராதிக்கிறார்கள். ஆமென். பிரசன்னம் தார் தேவனே, பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன் நீரே. பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன் நீரே. கேருவின் சேராவின் துதிப்பாடிடோ, பரணேனின் காதல் பணிகின்றோ. கேருவின் சேராவின் துதிப்பாமே, பரணேனின் காதல் பணிகின்றோ. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் ஆமென். இயேசுவே உந்தன் நாமத்தில். அவர் இல்லை என்றார், அவருடைய தயவில்லை என்றார் நாம் ஒன்றுமல்ல. ஆமென். பிரசன்னம் தாரும் ஆமென் ஆமென் சொல்வோமா. நீரல்லால் இந்த பாரு தஞ்சம் வேறாரும் இல்லை. நீரல்லால் இந்த பாரு தஞ்சம் வேறாரும் இல்லை. உந்தனின் சமூகத்தால் இளைப்பாரிட சந்ததம் அருள் ஈந்திடுமே. உந்தனின் சமூகத்தால் இளைப்பாரிட சந்ததம் அருள் ஈந்திடுமே. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே.
இயேசுவே உந்தன் ஆமென் இந்நேரம் நான் கூடி வந்தோம் இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம் இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம் பிரசன்னம் தார் தேவா ஹல்லேலூயா அவருடைய கிருபை தயவு இரக்கம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் கர்த்தர் நம்மை அதிகமாக அப்படி நிரப்ப முடியாது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரா 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 நாம் ஒன்றுமல்ல கர்த்தரே எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார் என்னுடைய கிருபை நம்மளை மேலே பெருக கர்த்தர் இந்த பூமியில அவருக்கு இந்த கனி கொடுத்து அவருக்கு இந்த கிரியை செய்கிற பிள்ளைகளா நம்ம இன்னும் அதிகமாக நிலை நிறுத்த முடியாது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்திரம் நம்மளால முடியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன எல்லாவற்றுக்கும் அவருடைய கிருபை இரக்கம் நம்மள இருக்கும் என்றால் எல்லாவற்றையும் நம்ம செய்ய முடியும் எல்லாவற்றையும் நம்ம வெற்றியாக முடியும் கர்த்தர் அப்படியே நம்ம இரக்கமாய் கிருபையாய் நம் தேவன் நம்ம இறங்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரா 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 நம்ம எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பிரசன்னம் தாரும் தேவனே உந்தன் சமூகம் தாருமே இயேசுவே உந்தன் ஆமென் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம் இயேசுவே உன் நாமத்தில் இந்நேரம் ஆமென் ஆமென் பிரசன்னம் தார் தேவனே உந்தன் சமூகம் தாருமே இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் ஆமென் பிரசன்னம் தாரும் தேவனே அப்படியே ஆண்டவரை தாழ்மையோடு பணியோடு நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ராம் ஸ்தோத்ரா 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 ஹல்லேலூயா இதுவரைக்கும் நிலை நிற்க வைத்தவரை இதுவரைக்கும் நடத்தினவர் அவர்தான் நாம் அல்ல ஒன்றுக்கும் நாம் காரணமே அல்ல கர்த்தர் தான் நம்மளுக்கு எல்லாவற்றின் நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா அதை நினைத்து எல்லா தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்ரம் 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 ஓ ஹல்லேலூயா ஓ பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இதயத்தை அவர் புறக்கறியார் யாரெல்லாம் தாங்கள் யார் என்பதை உணர்கிறார்களோ மண் என்பதை உணர்கிறார்களோ தங்களிடத்தில் என்னென்ன காரியங்களாம் மாற வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறார்களோ எப்பொழுதுமே தேவனுடைய கிருபையை தான் நான் சார்ந்திருக்கிறேன் அவள் கிருபையை நடத்துகிறது என்ற உள்ளத்தில் ஒரு பெரிய பணிவோடு கூட இருக்கிறார்களோ யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் தங்களை கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து என்னை இன்னும் மாற்றும் ஆண்டவரே என்னை இன்னும் கழுவும் ஆண்டவரே சுத்திகரியும் ஆண்டவரே என்னை இன்னும் ஆயத்தமாக்குங்கப்பா என்று சொல்லி யாரெல்லாம் பணிவோடு தேடுகிறார்களோ அதுதான் தேவனுக்கேற்ற பலிகள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா யாரெல்லாம் தங்களை தாழ்த்துகிறார்களோ தேவன் அவர்கள் மேலே பிரியமாக இருக்கிறார் ஹல்லேலூயா உங்கள் சரீரங்களை நீங்கள் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதே
நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு ஆராதனை. நம்முடைய ஒவ்வொரு சரீரத்தின் அவயவங்களும் கர்த்தருடைய பரிசுத்தமான வழிகளுக்கே அதை நாம் ஒப்பு கொடுப்பதும் தேவனுக்கென்றே அதை பயன்படுத்துவதுமே உண்மையான ஆராதனை. ஹல்லேலூயா. தீட்டான காரியங்களுக்கு, தீமையான காரியங்களுக்கு நம்முடைய அவயவங்களை விலக்கி காத்துக்கொள்வது தேவனுக்கு மிகவும் பிரியமானது. கர்த்தர் அப்படியே நம்மை மாற்றி அமைக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திரு சித்தம் ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியில் அன்பீனையே கண்ட வினை தோடி வந்தே. அந்த தியாகத்தை, அந்த பாடுகளை, ஆமென், அந்த அவமானங்கள், நீ பட்ட அவமானங்கள் நினைக்கிறேன், நண்பன் நினைக்கிறேன் அப்பா. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கேட்போம் அப்பா. என்னை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. நீங்க இருதயத்தை என்னை கழுவும். ஆமென். ஆண்டவரே, கரை நீங்க தை நீரன்றி என்னாலை பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நீருத்தி. நீரன்றி என்ன உமையலாமல் நாங்கள் வெற்றி அடைய முடியாதப்பா. ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நீருத்தி. கண்டு விரை தோடி வந்தே. கல்வாரியே அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை என்னை கழுவும். ஆமென். ஆவி ஆன்மா சரீரம் எல்லாம் உம்முடையதப்பா. உம்முடைய ஆலயமா இதை மாற்றும் ஐயா. ஆமென். ஆவியோட ஆன்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே. ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதி கருளும். ஆண்டவர் நோக்கி ஆவியோட ஆன்மா சரீரம் அன்பரே உம
உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கியே ஆமே ஆசீர்வதித்தருளும். கல்வாரிய அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தே. கல்வாரியே அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தே. கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. என்னை கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம சொந்த வழி உம்முடைய சத்தியத்துக்கு விரோதமான வழிகள் ஆவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாம்சத்தின் வழிகள் மரணிக்க தேவாருள் செய்குவே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தேன். கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. என்னை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க. ஆமென் ஐயா, ஹல்லேலூயா. பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வையும் வெறுத்தே. மன்னவர் இயேசுவின் சாயல் இந்நிலத்தை கண்டதா. பொன்னு ஆடம்பரங்கள் இந்த உலகத்தின் போக்குகள் எல்லாவற்றையும் மண்ணின் வாழ்வையும் வேலத்தே. மன்ன அந்த பரிசுத்தமான தேவ சாயல் அடைய ஆமே இந்நிலத்தை கண்டதா. கல்வாரியே அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தே. கல்வாரியே ஆமென் ஆமென் கண்டு விரை ஓடி வந்தேன். கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. என்னை கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க. சுய வழிகள் சுயங்கள் எல்லாம் ஆண்டவரே சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாம்ச சுவாபங்கள் ஆமென் ஆமென் தேவாருள் செய்குவே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவே. கல்வாரியே அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன். கல்வார் ஆமென் ஆமென் விரை தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே ஹல்லேலூயா. கரை நீங்க இருத ஆமென் ஆண்டவரே. கரை திரைகள் பிழைகள் எல்லாம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க. ஹல்லேலூயா. ஆவியோட ஆன்மா சரீர அன்பரே
நீர் இதில் வாசம் பண்ணணும்ப்பா. எப்பொழுது என் வாழ்க்கையில துதி உங்கள் அபிஷேகம் நிறைந்த நாம் வாழணும். ஆமென். அருளோம் ஆவியோடு ஆன்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியில் ஆமென் கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திருரத்தாலே அரை நீங்க இருதயத்தை என்னை கழுவும் திருரத்தாலே அரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே அரை நீங்க இருதயத்தை நீரன்றி என்னாலை பாரு ஏதும் நான் செய்திட இயலே சேர்ப்பீரே வழுவாது என்னை ஆத்துமக்காய் நிறுத்தி நீரன்றி என்னாலை பாரு ஏதும் நான் செய்திட இயலே சேர்ப்பீரே வழுவாது என்னை ஆத்துமக்காய் நிறுத்தி கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே அரை நீங்க இருளாமே சுத்திகரித்த ஆண்டவரே கழுவும் திருரத்தாலே அப்பா ஆமென் 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 கழுவும் திருரத்தாலே அரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே அரை நீங்க இருதயத்தை. ஹல்லேலூயா. நிறைய ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் அனுதினமும் நம்ம ஒப்பு கொடுத்து தாழ்த்தி நம்மளை சோதித்து அறிந்து கர்த்தருக்குள்ள தம்மை திடப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம அப்படியே மாற்றி அமைக்க முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரா. அந்த அன்பு தேவ அன்பு அவர் மட்டும் நம்ம மேல அல்ல, நாம் அவரை மிகவும் நேசிக்கிறவர்களாக இருக்கணும். அவருடைய பாடுகளை உணர்ந்து பார்க்க வேண்டும். இவ்வளவு பெரிய தேவன் எனக்காக இவ்வளவு பலவிதமான பாடுகளை அவமானங்களை ஏற்றுக்கொண்டாரே, நான் இன்னும் அவருக்கு ஏற்றது போல என் வாழ்க்கை மாறணுமே என்ற அந்த அன்பு, அந்த தேவனுடைய தேடுதல் ஹல்லேலூயா எல்லாம் நமக்குள் இருக்கும் என்றால் நிச்சயமாகவே தேவராஜ்யம் அடைவோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கேட்கலாமா? கல்வாரியின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரி அன்பினை கண்டு கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க. மீண்டுமாக கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியில் ஆமென் கண்டு விரைந்தோடி
கரை நீங்க ஆமே கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதய ஆமென். அப்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அனுதினமும் மாசற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுடைய அபிஷேகம் நிறைந்து ஆவில் நிறைந்து வாழுகிற வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழுகிற வாழ்க்கை எல்லாம் பெருகும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஜீவிக்கவே முடியாது. மாம்சமாக ஜீவிச்சிடலாம், மனுஷனா மற்ற மனுஷங்களை போல பாவத்தில் கெட்ட சுபாவத்தில் எல்லாத்துலேயுமே ஜீவிச்சிடலாம். இந்த வாழ்க்கை ஏதோ ஒரு பரலோகத்தின் நோக்கம் இல்லாமல் வாழ்ந்த இந்த பூமியில் முடிச்சிடலாம். ஆனால் உண்மையான தேவராஜ்யம் சேர இந்த பூமியில் தேவனுடைய சத்தியத்தின்படி வாழ எல்லாவற்றுக்கும் அவருடைய உதவி ஒத்தாசை நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றார். எனவே எனக்கு அனுக்கிரமையான தேவ ஜனமே, அவருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிக அதிகமாய் தேவை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிரப்பிடுமே பாத்திரத்தை நிரப்பிடுமே. யாரெல்லாம் அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறீங்களோ, ஆவியானவர் வாஞ்சிக்கிறீங்களோ, வாஞ்சையோட பாத்திரத்தை நிரப்பிடுமே பாத்திரத்தை உந்தன் நன்மைக்காய் காத்திருக்கிறோம், உந்தன் நன்மைக்காய் காத்திருக்கிறோம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, நிரப்பிடுமே பாத்திரத்தை நிரப்பிடுமே. ஆமென் ஆமென். Holy Spirit, fill me Lord. நிரப்புங்கப்பான் வாஞ்சையோட. ஆமென். பாத்திரத்தை உந்தன் நன்மை என்னை ஆளுகை செய்ய வாங்க, என்னை நல்வழியில் நடத்த வாங்க, என்னை நீ ஆமென் நிரப்புங்கப்பா. அனவரே அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, வரங்களினார் வல்லமையா வானவரே நிரப்பிடுமே, வரங்களினார் வல்லமையா வானவரே நிரப்பிடுமே. எரியும் விளக்கால் என்றென்றுமே. ஆமென். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி ஆமென் ஆயத்தத்தோட அனலாய் ஆவியில ஆமென் எரிந்திட கிருபை செய்யோ, நாங்கள் எரிந்திட கிருபை செய்யோ, நாங்கள் எரிந்திட ரிக்காவாரா ஆமென். நிரப்பிடுமே பாத்திரத்தை நிரப்பிடுமே பாத்திரத்தை நிரப்பிடுமே. ஆமென். நிரப்பிடுமே பாத்திரத்தை உந்தன் நன்மைக்காய் காத்திருக்கிறோ. ஆவியான பிரைஸ் தி லார்ட். அன்பினாவி சமாதானத்தின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அவர். ஆவியானவரே, ஆமென். அக்கினியே பிரவாகமே அணையா சொல் மாற்றிடுமே, அக்கிலே எரியும் விளக்கான். ஆமென். எரியும் விளக்கான் என்றென்றுமே எரிந்திட
வைசையோ, நாங்கள் எரிந்திட வைசையோ, எரியும் விளக்கா எங்கள் ஆலயமாக எங்கள் ஆன்மா எப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கட்டும் அனலாக. ஆமே. எரிந்திட கிருபை செய்யோ, நாங்கள் எரிந்திட. ஆமே நாமே. நிரப்பிடுமே பாத்திரத்தை, நிரப்பிடுமே. ஆமே. நிரப்பிடுமே பாத்திரத்தை, நிரப்பிடுமே பாத்திரத்தை. உங்கள் நன்மைக்கா பாத்திரம் என்பது நம்முடைய ஆன்மா. எங்கள் ஆன்மாவை நிரப்பும் ஆவியானவரே. ஆமே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியா சத்தியத்தை கைக்குள்ள சத்துவம் எங்களுக்குள்ள தாங்கப்பா. ஆனவரே, சத்துவத்தால் உள் மனுஷனை வல்லமையால் பலப்படுத்த சத்துவத்தால் சர்வாயுதங்கள் அழித்திடுமே, சர்வாயுதங்களை. ஆமென். சாத்தான் ஜெயித்திடவே நாங்கள் சாத்தானை. ஆமென். சர்வாயுதங்களை அழித்திடுமே, சர்வாயுதங்கள் அழித்திடுமே. ஆமென். தந்திரங்களை, சூழ்ச்சிகளை, வல்லமைகளை, எதிர் வல்லமைகளை. ஹல்லேலூயா. சாத்தானை ஜெயித்திடவே நாங்கள் சாத்தானை ஜெயித்திடவே நாங்கள் சாத்தானை. ஆமே ஆமே. சாத்தானை. ஆமே. நிரப்பிடுமே பாத்திரத்தை, நிரப்பிடுமே. ஆமே. நிரப்பிடுமே பாத்திரத்தை, நிரப்பிடுமே. ஹல்லேலூயா. உந்தன் நன்மைக்கா. ஆமென் 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 தகப்பனே. ஆமென். ஆவியானவரே, அன்பின் ஆவி அபிஷேகத்தால் நுகங்கள் முறிக்கப்படட்ட ஆண்டவரே. எந்தெந்த ஆன்மாவில் எந்தெந்த நுகங்கள் சாத்தான் போட்டிருக்கிறானோ எல்லாம் நொறுங்கட்டும். அபிஷேகத்தால் நுகங்களை முறித்திடுமே இப்பொழுதே. அபிஷேகத்தை எந்த ஆசை இச்சைன நுகங்கள் இருக்கிறதோ முறித்திடுமே இப்பொழுதே. அபிஷேகத்தால் நுகங்களை முறித்திடுமே இப்பொழுதே. அடிமை வாழ்வை மாற்றிடுமே, அடிமை வாழ்வை மாற்றிடுமே. விடுதலை தந்திடுமே இப்போ. விடுதலை விடுதலை உண்டாகட்ட ஆண்டவரே. விடுதலை தந்திடுமே. ஆமே. இப்போ விடுதலை தந்திடுமே. நிரப்பிடுமே. ஆமே. நிரப்பிடுமே பாத்திரத்தை, நிரப்பிடுமே பாத்திரத்தை, நிரப்பிடுமே பாத்திரத்தை. உந்தன் நன்மைக்கா. ஆமென். உந்தன் நன்மைக்கா. Praise the Lord. Amen. Holy Spirit, Holy Spirit. Amen. Amen. ஆவியாம் என்னுடைய செயல்கள், உம்முடைய செயல்கள், உம்முடைய செயல்கள். Hallelujah. Amen. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவர். ஓரிக்காபாபாதாரா ஷாபாபாதாராபா யாராமாக்காபாபாதாரா ரிகாமாபாதாராபா யாராபா ஷாபாபாதாராபா ரிகாமாதாராபா. நான் ஒன்றுக்கு அடிமைப்படேன் பவுல் சொல்லுகிறார். நாமும் எதற்கு அடிமைப்படாத வாழ்க்கை? கர்த்தருடைய சத்தியத்திற்கு, ஆண்டவருக்கு, அவருக்கு மாத்திரமே அடிமைகளாக. ஹல்லேலூயா. அடிமை வாழ்வை மாற்றிடுமே, விடுதலை தந்திடுமே. எனக்கு விடுதலை. கேட்போமா? எதெல்லாம் அடிக்ஷன், எந்தெந்த அடிக்ஷன், எந்தெந்த அடிமைதனம், அதெல்லாம் சாத்தானுடைய கயிறுகள் கட்டி வைத்திருக்கிற அடிமைதனங்கள் எல்லாம் முறியட்டும். கேட்போமா? அடிமை வாழ்வை மாற்றிடுமே, விடுதலை. ஆமென் ஆமென். விடுதலை தந்திடுமே, நிரப்பிடுமே பாத்திரத்தை.
நிரப்பிடுமே. ஆமென், ஆமென். நிரப்பிடுமே பாத்திரத்தை, நிரப்பிடுமே பாத்திரத்தை உந்தன் நன்மைக்கோ. ஆமென். உந்தன் நன்மைக்கோ காத்திருக்கிறோம். ஆவியா ஆவியா அன்பினாவி அப்படியே நம்ம எல்லாரிடம் நின்றவர்களாக நம்முடைய தேவன் இந்த உலகத்தில் நம்ம வெற்றியா நடத்துகிறவர், ஆவிக்குரிய வாழ்க்கையை வெற்றியாக்குகிறவர், உலகத்தினுடைய இந்த வாழ்க்கையும் வெற்றியாய் நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பதாக அவரை நம்புகிறவர்களுக்கும் கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வழியில் வாழ்கிறவர்கள் தான் நிலைத்திருப்பார்கள். இந்த பூமியில் கடைசி நாள் வரைக்கும் ஆசீர்வாதத்தை பெற்று சமாதானத்தோடு அவர் ஓட்டத்தை முடித்து நித்தியமாய் தேவனோடு கூட வாழுவார்கள். ஹல்லேலூயா. 1000 ஆண்டுகள் ஆண்டவரோடு ஆளுகை செய்வார்கள் இந்த பூமியை. ஹல்லேலூயா. எனவே கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்கள் தான் எதிர்காலமே, மற்ற யாருக்குமே இல்லை. தேவனுக்கு பயந்த பிள்ளைகளுக்கு தான் எதிர்காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியில கர்த்தர் நம்மை அழகாய் பயிற்றுவிக்கிறவர், நம்மை போதிக்கிறவர், பலப்படுத்துகிறவர். கர்த்தர் அப்படி நம்மை நடத்த முடியாது. நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. நன்றியுட உண்மையுட உணர்வுடனே துதிப்பே. நான் நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பே. நீர் உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. நன்றியுட உண்மையுட உணர்வுடனே, நன்றியுட உண்மையுட. கர்த்தர் திட்டங்கள் எப்பவுமே பெரியவைகள். ஆமே. தேவாவும் செயல்கள் எல்லாம் அதிசயமானதே. தேவாவும் ஆமே அதிசயமானதே. எளிமை சிறுமை வறுமை வாழ்வை வளமாக ஆசீர்வதித்து. எளிமை சிறுமை வறுமை வாழ்வை வளமாக, ஆமென், எல்லாம் நீர்தான். எதிர்பார்க்காத மேன்மைகளால் எதிர்காலமெல்லாம் அமைத்தவரே. நாங்கள் எதிர்பார்க்காத மேன்மைகளால் எங்கள் எதிர்காலம், ஆமென், அமைத்திருக்கிறார். நீர் உண்டு பண் விசுவாசத்தோட, கர்த்தர் மேல நம்பிக்கையோட, ஆமென், விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம் நன்மைகளை. உண்மையுட உணர்வுடனே துதிப்பே. நன்றியுட உண்மையுட உணர்வுடனே. சோதனை பாடுகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் உயரும் படிகள் அமைத்தீரன்றோ. சோதனை பாடுகள் கஷ்டங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆமென். ஞானி திறமை அறிவு ஆற்றலால் ஆன்மாவில் வளர்ச்சி தந்தீரே.
ஞானி திறமை அறிவு ஆற்றலால் ஆன்மாவில் வளர்ச்சியை தந்தீரே. நீ உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பே. நன்றியுடன் ஆமென். உணர்வு தேவா உம்முடைய செயல்கள் பெரியவைகள். ஆமென். தேவாவும் செயல்கள் எல்லாம் அதிசயமானது. ஆமென் ஆமென். பழுகி பெருக செய்கிற தேவன். ஆமென். பழுகி பெருகி விருத்தியாகின வாக்குதத்தம் அளித்தவரே. பழுகி பெருகி விருத்தியாகின வாக்குதத்தம் அளித்தவரே. உருவாக்குவோம் வார்த்தையின் வல்லமை எனக்குள் செயல்பட. ஆமென் ஆமென் ஆமென். உருவாக்குவோம் வார்த்தையின் வல்லமை எனக்குள் செயல்பட வைத்தவரே. நீர் உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. நன்றி. ஆமென். ஓ அநேகங்களை நாங்கள் கண்கள் காணவில்லை, எல்லாவற்றையும் அமைத்து வைத்திருக்கிறீர் ஐயா. நன்றியோட உண்மையோட உணர்வுடனே துதிப்பேன். தேவாவும் செயல்கள் எல்லாம் ஆமென். தேவாவும் ஆமென். இழிவா இருந்த எங்களை பிள்ளைகளாக ராஜாக்களாக ஆசாரியர்களாய் ராஜாவாகவும் ஆசாரியராக அபிஷேகம் செய்து வைத்தவரே. ராஜாவாக ஆசாரியராக அபிஷேகம் செய்து வைத்தவரே. இலச்சை அடைந்த ஈனனையோ ராஜரீகத்து நடத்துகின்றே. இலச்சை அடைந்த ஈனனையோ ராஜரீகத்தில் நடத்துகிறீர். ஆமென். உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். நன்றியுடன் ஆமென். நன்றியோடு உணர்வோடு உண்மையோடு ஆமென். தேவாவும் செயல்கள் எல்லாம் அதிசயமானதே. ஆமென். இன்னமும் நாங்கள் காண போகிறோம் உம்முடைய செயல்களை எங்கள் வாழ்க்கையில விசுவாசோடு. தேவாவும் செயல்கள் எல்லாம் அதிசயமானதே. தயவு இரக்கம் கிருபையெல்லாம் அளவில்லாமல் பொழிந்தீரே. தயவு எவ்வளவு தயவு எவ்வளவு இரக்கம். ஆமென். அளவில்லாமல் பொழிந்தீரே. வாழ்வை மகிழ பண்ணுகிறே. கர்த்தர் என்றும் நல்லவரே. வாழ்வை மகிழ பண்ணுகிறே. கர்த்தர் என்றும் நல்லவரே. ஆமென். உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. நன்றியுடன் ஆமென் உணர்வுடனே துதிப்பேன். நன்றியுடன் உண்மையுடன் நாங்கள் உணர்வுடனே துதிப்பேன். தேவாவும் செயல்கள் எல்லாம் அதிசயமானதே. ஆமென் ஆமென். அதிசயமானதே. தேவாவும் ஆமென் அதிசயமானதே. தேவாவும் ஆமென் ஆமென் ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. மகிழ்ச்சியோட எம்மை தாங்கள் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. பரிசுத்த தேவனே மகா பெரியவரே. பரிசுத்த தேவனாம் இயேசுவை
மூழ்குவோம். பரிசு ஆமே ஓ லார்ட் ஆமே. எங்கள் தேவனே, துதிகள்ல வாசம் அணுகிறவரே ஆமே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லாம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே ஆமே ஆமே ஆமே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் ஆமே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யோ. ஒளி நிறைவே ஆமே. Praise the Lord. ஒளி நிறைவே ஆமே 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 ஆமே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. Praise the Lord, praise the Lord. எல்லா மகிமை மாட்சி நிறைந்தவரே ஆமே. நான் ஆராதிக்கும் தேவன் வல்லவரே, அதிசயம் செய்திடுவார். நான் ஆராதிக்கும் தேவன் ஆமே. ஹalleluya ஆமே. நான் ஆராதிக்கும் தேவன் வல்லவரே, அதிசயம் செய்திடுவார். நான் ஆராதிக்கும் ஆமென். மிராக்கள் அடையாளங்கள், அற்புதங்கள், சுகம் ஆமே. நான் ஆராதிக்கும் விடுதலை ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேல ஆமே ஆமே. நான் ஆராதிக்கும் வல்லவரே, அதிசயம் ஆமே ஆமே ஆமே. கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். ஆராதிக்கும் வல்லவரே, அதிசயம் செய்திடுவார் ஆமே ஆமே. நான் ஆராதிக்கும் ஆமே ஆமே. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்ட ராஜா, ஆராதிக்கும் தேவன் வல்லவரே. ஓ ஷபாபாதாராபாதாராபா ரிகாபாபாதாராபா ரிபாபாதாராமாந்தலாராமாஷ்யபா ரிகாபாந்தலாராபா. ஓ கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம். அவர் பெரியவர் 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 பெரியவர். ஹalleluya. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆமே. ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை உமக்கு ஆமே. ஆராதனை உமக்கு எல்லா மகிமை உமக்கு. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை 9-10 வசனங்கள் வாசிங்க.
என்றார். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நிறைய பேருக்கு வேறு மாதிரி தாட் வரும். ரொம்ப குடும்பக்காரங்க போல் அப்படின்னு சொல்லி இப்படி ஈவு இறக்கம் இல்லாமல் வேறு இடத்துக்கு அனுப்புகிறாங்களே அப்படின்னு. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா அது அப்படி அல்ல. ஈசாக்கு பிறக்கும் போது இஸ்மவேலுக்கு 14 வயசு. எத்தனை வயசு? 14 வயசு. 99 வயசில் ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணப்படுறார். அப்போ இஸ்மவேலுக்கு பார்த்தீங்கன்னா 13 வயசு. ஈசாக்கு பிறக்கும் போது அடுத்த வருஷம் 14 வயசு. ஈசாக்கு அவன் பால் மறந்த பின்பு கிட்டத்தட்ட ஒரு 3 வயசு ஆகும் அந்த காலத்தில் பசங்களுக்கு. அப்போ 14 + 3 பார்த்தீங்கன்னா 17. 17 வருஷத்துக்கு பின், அதாவது 17 வருஷம் தாண்டி கிட்டத்தட்ட ஈசாக்கு வளர்ந்து புத்தி தெரிகிற வயசு வரத்துக்கு ஒரு 6 வயசு, ஒரு 6-7 வயசு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இஸ்மவேலுக்கு பார்த்தீங்கன்னா 20 வயசு, 20க்கு மேற்பட்ட வயசு இருக்குது. அவன் மேஜர் ஆகிட்டான். அவன் நல்ல ஒரு வாலிபனாக அவன் மாறிவிட்டான். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவன் என்ன பண்ணுறான்னா, ஈசாக்கை பல விதங்களில் அவன் துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். சித்திரவதனம் பண்ணுறான், பரியாசம் பண்ணுறான். அதான் நீங்கள் 9ஆம் வசனத்தில் வாசிப்பீங்க. பின்பு எகிப்து தேசத்தில் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஈசாக்கை அவன் பல விதங்களிலே அப்யூஸ் பண்ண பார்க்குறான். கெடுக்கவும் பரியாசம் பண்ணவும், அவனுக்கு தவறான முன்னுதாரணமாக இருக்கவும், அவனுடைய சுதந்திரத்தை பிடுங்கத்தக்கதாகவும் அவன் பல விதங்களை சொல்கிறான். யூத ரபிகள் இந்த வசனத்தை குறித்து எப்படி இன்டர்பிரேஷன் பண்ணுறாங்கன்னா, ஈசாக் என்ற பேர் பார்த்தீங்கன்னா சிரிப்பு அப்படின்னு அர்த்தம். என்னது? சிரிப்பு, அதாவது புன்னகை அப்படின்னு அர்த்தம். அவன் பேர் அப்படி இருக்கிறதுனால அவன் பேர் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு இஸ்மவேல். கிண்டல் அடிக்கிறது, கேலி பண்ணுறது வழக்கமாக அவன் வாழ்க்கையில் இருக்கிறது. அதே போல் ஆபிரகாமும் தன்னுடைய பிளானில் ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறார். இவன்தான், அதாவது அவனுக்கு என்ன இஸ்மவேல் என்றால் என்னன்னா தேவன் கேட்டார்னு அர்த்தம். இவங்களே ஒரு பிளான் பண்ணிவிட்டு, இவங்களே ஒரு சந்ததியை உருவாக்கிட்டு, அதுக்கு என்ன பண்ணுறாங்க, கடைசியில் கர்த்தர் கேட்டுட்டாருன்னு சொல்லி இஸ்மவேல் வைக்கிறான். ஆனால் கர்த்தர் கொடுத்த சந்ததி அல்ல, இவங்களே உருவாக்கி கொண்ட ஒரு ஜெனரேஷன். அதனால் கர்த்தர் அதை அங்கீகரிக்கலை. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆபிரகாமை திருத்தி அவர் எப்படி திட்டத்தை போட்டாரோ அதற்கேற்றபடி அவனுக்கு ஈசாக்கை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ இஸ்மவேலுக்குள்ளே இன்னும் புகையுதுன்னா, நான் தான் முதல்ல பிறந்த பிள்ளை, இவன் 14 வருஷம் கழித்து பிறந்தவன் தானே அப்படின்னு சொல்லி அந்த சொத்துக்கு, உரிமைக்கு தன்னை தான் வாரிசு என்று சொல்லி அவன் ஒரு போர்க்கொடியை தூக்குற அளவுக்கு ஒரு பலசாலியானவனாக அப்படிப்பட்ட தோரணையில் அவன் நடந்து கொள்ளுகிறான். நீங்கள் இங்கே பார்க்கும்போது வெறும் பரியாசம் பண்ணுகிறத நீங்கள் வாசிப்பீங்க. ஆனால் அதனுடைய ரூட் வேர்டை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது, அதனுடைய வேர் சொல்களை ஆராய்ச்சி பண்ணும்போது இத்தனை விதமான காரியங்கள் அதில் நிறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஈசாக்கை அழிக்கத்தக்க, இன்னும் கேட்டால் இஸ்மவேல் பார்த்தீங்கன்னா வில்வித்தை கத்திருந்தான். சிறு வயதுலேருந்தே நல்லா வில்லு விட தெரியும். இவன் பலமுறை என்ன பண்ணுறான்னா, வில்லை எங்கேயோ ஏறுற மாதிரி ஈசாக்கு மேலே வரான். ஐயோ தெரியாமல் பட்டுச்சு, தெரியாமல் ஆயிடுச்சு, இப்படி வந்துடுச்சுன்னு சொல்லி ஈசாக்கை அழிக்கத்தக்கதான ஒரு திட்டங்களோடு, ஈசாக்கை அவனுடைய சுதந்திரத்தை விட்டு அனுப்பத்தக்கதான திட்டத்தோடு. ஏனென்றால் அவங்க அம்மாவே கர்ப்பமானவன் தானே பண்ணாங்க, சாரால இலக்காரமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த இலக்காரத்தன்மை, அந்த போட்டி மனப்பான்மை இவனுக்குள்ளாகவும் இவன் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கிறான். அந்த காலத்தில் இஸ்மவேல் ஈசாக்கு விரோதமாக உருவெடுக்கிறான். அது மட்டுமல்ல, இவன் தேவனை பற்றி ஆபிரகாம் மூலமாய் கற்றுக் கொடுக்கப்பட்டாலும் அவன் முழுக்க யாரோடு கூட நிறைய நேரம் இருக்கிறான்னா, அவங்க அம்மா கூட இருக்கிறான், ஆகார் கூட இருக்கிறான்.
ஆகார் என்பவள் சரியான ஆவிக்குரிய அறிவில்லாதவள், எகிப்து தேசத்தாள், உலகத்தின் கலாச்சாரம், பாரம்பரியம், ஆடம்பரங்கள் எல்லாமே கற்றுத் தேர்ந்தவள், உலக பிரகாரமான சிந்தனை நிறைந்தவள். அதனால்தான் பவுல் கூட எழுதுவார், சாராளை குறித்தும் ஆகாரை குறித்தும் புதிய ஏற்பாட்டில் எழுதுவார் பவுல். இப்படியாக இந்த ஆகாரோடு கூட அவன் இருக்கிறதுனால அந்த ஆகாருக்குள்ளே இருந்த சுபாவம் மொத்தமாக இப்போ இவனுக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆகி இவன் ரெண்டாவது ஆகாரம் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல உருவெடுக்கிறான். நிறைய தகாத சொற்கள், தகாத வார்த்தைகள்லாம் அவன் பேசுகிறதை, பரியாசம் என்ற வார்த்தை வேறு கிண்டல் மட்டும் இல்லை, டாக்கிங் ரபிஷ் வேர்ட்ஸ், கெட்ட கெட்ட வார்த்தைகள், கெட்ட கெட்ட காரியங்கள், இதெல்லாம் பேசுகிற ஒரு மனுஷனாக அவன் இருக்கிறான். இப்படியாக அவன் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட தேவ சந்ததிக்கு எதிராக, வாக்குதத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை கெடுக்கத்தக்கதாக, அழிக்கத்தக்கதாக, அவனை மிகவும் கேவலமாக்கத்தக்கதான ஒரு மனுஷனாய் வளர்ந்து வருகிறதுனால சாராள் சொல்கிறாங்க, இவன் இனிமேல் என்ன பண்ணக்கூடாது. இன்னும் கேட்டால் சாராள் உடனே துரத்தில்லை, புள்ள பிறந்த உடனே கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே தன்னை பகைச்ச, எதிர்த்த, தன்னை ஏளனமாக பார்த்த ஆகார கூட 20 வருஷம் வச்சு காப்பாத்துறா. எத்தனை வருஷம்? 20 வருஷம் அந்த பிள்ளையும் ஆகாரையும் கூட வச்சு அத்தனை வருஷம் நல்லா தான் ஓடுது. ஆனால் இவன் பெரியவனாய் வளர்ந்த பிற்பாடு இவன் சுபாவங்கள் தாறுமாறாகும் போது சாராளுக்கு அவள் திங்க் பண்ணுறா, தேவ திட்டமும் அதுவாக இருக்கிறது. சாராலும் திங்க் பண்ணுறா, இவன் இப்படியே போனால் இந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி அழிஞ்சு போயிடுமே அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாங்க, இவங்களை இங்கே வைக்காதீங்க, இவங்களை என்ன பண்ணுங்க, வேற எங்கேயாவது அனுப்பிச்சிடுங்க. அவன் பெரியவன் ஆகிட்டான், அவங்களுக்கென்று என்ன பண்ணுங்க, சில ஷேர்ஸை, சில சொத்துக்களை பிரித்து கொடுத்து அவங்கள அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி சாராள் என்ன பண்ணுறாங்க, அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. இந்த வசனம் எங்கே இருக்குதுன்னா கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 29 தெளிவாக எழுதி பாருங்க. உபத்திரவப்படுத்தினான், துன்பப்படுத்தினான். வாசிங்க. நம்ம ஆதியாமத்தில் வாசிக்கிறோம் பரியாசம் பண்ணினான். ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் அழகாக சொல்லப்படுது பாருங்க, துன்பப்படுத்தினது போல. பல விதங்களை துன்பப்படுத்துகிறான் ஈசாக்கு. மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அல்லேலூயா சொல்லாமா? ஆவிக்குரியவர்களே, நம்ம மாம்சத்தின்படி நம்ம ஜீவிக்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு விரோதமாக நிறைய மாம்சத்தில் இருக்கிறவங்க நிறைய போராட்டத்தை எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பெரிய தேவ சமூகம் நம்ம மேலே இருக்கிறது. அல்லேலூயா. தேவனை நோக்கி நம்ம பார்க்க ஆரம்பித்தா எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அமைக்க வல்லவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். இப்படியாக ஒரு பெரிய போராட்டம், ஒரு பெரிய புகைச்சல்கள் அந்த இடத்துல எழும்புகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே தேவஜனமே, கர்த்தருக்கு இப்படிப்பட்ட சுபாவங்கள்லாம் சுத்தமாக பிடிக்காது. இந்த பரியாசம் பண்ணுறது, கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, இன்னும் பல விதங்களில் நடந்து கொள்கிற காரியங்கள்லாம் கர்த்தருக்கு பிடிக்காது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23 ஒரு ஊழியக்காரனை சில அந்நிய பிள்ளைகள், விக்கிரகத்தை வணங்குற பிள்ளைகள் அந்த காலத்தில் அவங்க எப்படி கிண்டல் பண்ணுறாங்க. 2 ராஜாக்கள் 2:23 எலிசாவை பார்த்து போதும். எலிசா ஒரு இடத்துல பெத்தேலுக்கு நடந்து போகும்போது அங்கே இருந்த விக்கிரகத்தை வழிபடுகிற சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகள், எலிசா பார்த்தீங்கன்னா உள்ள ஆவியில் மிகவும் பவர்ஃபுல், ஆனால் சரீரத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருப்பார். ரொம்ப பெரிய உருவம் இல்லை, வழுக்கத்தலை, இல்லை மொட்டைத்தலை. நீங்கள் வாசிக்கிறீங்களே, அதனால் யாரும் அப்படி இருந்தாங்கன்னா கிண்டல் பண்ணுறாதீங்க. எனக்கு கர்த்தருக்கு எல்லாருமே சமம் தான். அல்லேலூயா. அதே போல் வழுக்க விழுந்துச்சுன்னா என்ன பண்ணாதீங்க,
இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, நட்டுறாங்க, போயிட்டு நாற்று நட்டு தண்ணீர் பாய்ச்சி என்னென்னவோ பண்ண பார்க்குறாங்க. இந்த விற்க வைக்கிறது, அதை வைக்கிறது, இந்த டை அடிக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் படைத்தது நல்லது தான். அல்லேலூயா. அதை போட்டு என்ன பண்ண வேணாம், இதாக்க வேண்டாம். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அது மாதிரி எலிசா பார்த்தீங்கன்னா உருவத்தில் அவர் இயற்கையாகவே அழைக்கும் போதே கொஞ்சம் பலவீனமானவர் தான். எலியா கூப்பிடும் போது அவர் பலவீனமான மனுஷன். அவங்க வீட்டில் நல்ல பணக்கார வீடு தான், ஆனால் ரொம்ப வீக்கான ஆள் எலிசா. அப்படிப்பட்ட மனுஷனை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அவன் பார்த்தீங்கன்னா அந்த சொத்து சுகத்தெல்லாம் தூக்கி உதட்டு நான் கர்த்தர் கூப்பிட்றேன்னு வந்துட்டான் பாருங்கள். உடம்புல வீக்கு, ஆனால் அவ்வளோ சொத்து இருக்குது. ஆண்டர் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், சொத்து வேணாம் எதோ வேணாம் போ, ஆண்டருடைய ஊழியம் தான் பெருசு, என்ன பண்ணிட்டான், அவன் கடந்து போயிட்டான். அப்படி உருவத்தில் கொஞ்சம் அப்படி டம்மியான ஆள் தான். இந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவரை பார்த்து மொட்டை தலையா போ போ ஏறி போ போ. இன்றைக்கி நிறைய சின்ன பசங்க பேசுகிறது சகிக்க முடியல. என்ன பண்ண முடியல, சகிக்க முடியல. அந்த கெட்ட வார்த்தைகள், அந்த பேட் வேர்ட்ஸ், அந்த மரியாதை குறைச்சலான வார்த்தைகள்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அதெல்லாமே பெற்றோர்கள் மிக ஜாக்கிரதையாக அடித்து திருத்தி வளர்க்கணும். அல்லேலூயா. அது மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்கன்னா நம்ம குடும்பம், நம்ம சந்ததிகள்லாம் சபிக்கப்பட்டதாக மாறிடும். அதெல்லாம் சாதாரணமாக தெரியல அன்றைக்கி. அது போன்ற வாயின் வார்த்தைகள்லாம் விடவே கூடாது. அந்த பிள்ளைங்களை பார்த்துச்சுன்னா கரடி பீறி போட்டுச்சு, நல்லா பொறாண்டி போட்டு போயிடுச்சு அந்த பசங்களை. அது மாதிரி பரியாசம் பண்ணுங்கிறது கர்த்தர் அருவருக்கிறார். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் 10 கோத்திரம் அசிரியா ராஜாக்கள் எல்லாத்தையும் சிறப்பிடிச்சுன்னு போயிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஏழை பாழைங்கெல்லாம் அங்கங்கே விட்டுட்டு போயிட்டாங்க 10 கோத்திரத்தில். இப்போ கீழே தெற்கு ராஜ்யத்தில் யூதா ராஜ்யம் நல்லா இருக்குது. அதுக்கு ராஜா யாருன்னா அந்த காலத்தில் யார், எசேக்கியா. அந்த எசேக்கியா சொல்கிறார், இஸ்ரவேலின் 10 கோத்திரங்களே நீங்கள் சிறை பிடிச்சி போயிட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க, எல்லாரும் திரும்ப நம்ம ஒரே இஸ்ரவேலாக மாறுங்க, எல்லாரும் எருசலேமுக்கு வாங்கப்பா, நம்ம கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கலாம், கர்த்தரை தொழுது கொள்ளலாம் வாங்கப்பான்னு சொல்லி போஸ்ட்டுக்கார், அதாவது இந்த அஞ்சல்காரர்கள், அவங்கள என்ன பண்ணுறாரு, ஒரு குதிரை கழுதையில் அனுப்பி செய்தி சொல்லுங்கப்பா, எல்லாரையும் வர சொல்லுங்கப்பா, திரும்ப நம்ம கர்த்தரை தியேட்டர்ஸ் வைக்கலாம், ஒட்டுமொத்த இஸ்ரவேலாக மாறலான்னு சொல்லி. அப்போ ஏற்கனவே ஓட்டாண்டியாக இருக்கிறான் அந்த 10 கோத்திரத்தில், ஒருத்தம் கூட இல்லை, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்கிறான். ஆனால் இவங்க போயிட்டு சொல்லும் போது ஒன்றுமில்லாத நிலைமை, ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமையில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கிண்டல் வருது, கிண்டல் பண்ணுறாங்க. வாசிங்க. பரிகாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இன்னும் கூட நிறைய பின்னாடி நிலைமை ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் அவங்க மற்றவங்கள பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க, திருப்தி அடைஞ்சிப்பாங்க. இந்த படிக்காத பசங்க பார்த்தீங்கன்னா ஏட்டா ஃபெயில் ஆனான்னா அவன் சொல்லுவான், நானே பரவாயில்ல. அது ஏன் திரும்ப சொல்கிறான், இன்னும் கீழே போகிறதுக்கு தான் சொல்கிறான். நானே பரவாயில்ல, என்னை விட 2 மார்க்கு, என்னை விட 10 மார்க் கம்மியாக எடுத்துக்கிறான் தெரியுமா. அது மாதிரி நீங்கள் நிறைய பேர் ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறத போதும், இன்னும் ஆண்டவரை தேடணும் போதும் அது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க நிறைய பேர். கர்த்தரை தேடுறதுக்கு, கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறதற்கு, வசனத்தை கேட்கறதுக்கு, தேவனோடு நெருங்கி பழகிறதுக்கு அவங்க சும்மா தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் கேட்டு பாருங்கள், 1008 ரீசன் வரும், பல காரணங்கள், பல பரியாசங்கள். அதெல்லாம் பெரிய விஷயமா, நம்ம வேதத்தை கரைச்சி குடித்த மாதிரி. சில பேருக்கு வேதத்தில் எங்கே தலை இருக்குது காலுக்குதுன்னே தெரியாது. அதனால தான் ஆண்டவர் ஏவெழுதலின்படி கொஞ்சம் தொடர்ந்து எடுக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு இன்னும் வரலாறுனே புரிய மாட்டுது, இன்னானே புரிய மாட்டுது. ஏதாவது ஒரு செய்தியை கேட்டுக்கின்னு அப்படி இப்படின்னு அவங்க கற்பனை பண்ணிக்கின்னு அப்படியே ஓடுறாங்க. அது மாதிரி தேவ ஜனமே கர்த்தருடைய விஷயங்களை
நாம் கற்றுக்கொள்ள, தேவனை ஆராதிக்க தாழ்மைப்பட்டு கர்த்தர் சமூகத்தில் நம்ம எப்பவுமே காணப்படணும். அது நமக்கு ரொம்ப நல்லது. அல்லேலூயா. சில பேருக்கு அவங்க காலில் விழுந்து அழைக்கணும், வந்துடுங்க சாமி, வாங்க சாமி. அது மாதிரிலாம் நம்ம ஆண்டோட விஷயத்தில் இருப்போம் என்றால் நம்ம என்னுடைய வாழ்க்கையில் நம்ம கீழே இறங்கி போவோம். அதான் இங்கே நடக்குது. அவங்க ஒன்றுமே இல்லாத நிலைமையில கூட என்ன பண்ணுறான், ஆண்டவர் தேட வாங்க வாங்க யான்னு கூப்பிட்டா பரியாசம் பண்ணுறான். எதுக்கு பரியாசம் பண்ணுறான்? இருக்கிற நிலைமையும் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு அவன் பரியாசம் பண்ணுறாங்க அந்த காலத்தில். 2 நாளாகமம் 36:16. 36:16. சகாயம் இல்லாமல் யாரெல்லாம் தேவன் பேசுகிற வார்த்தை, அவருடைய மனிதர்களை கொண்டு பேசுகிற வார்த்தை, இதெல்லாம் பரியாசம் பண்ணி அசட்டை பண்ணி நிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு சகாயம் இல்லாமல் அவங்க வாழ்க்கை இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகள் மிக ஜாக்கிரதையாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. நெகேமியா போயிட்டு எல்லா யூதர்களை கூப்பிட்டு, வாங்கப்பா செய்யலாம் பண்ணலாம், வாங்கப்பா நம்ம எருசலேமை கட்டலாம்ப்பா, மதுளை கட்டலாம்ப்பா, நல்லா எருசலேமை திரும்பிய உருவாக்கலாம்ப்பான்னு சொல்லி அவர் ஆண்டர்கிட்ட 3 மாதம் ஜெபம் பண்ணி அங்கே வந்து எல்லார்ட்டையும் பேசி கீசி ஒருமனமாக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கட்டின்னு இருக்கிறாங்க. கட்டும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருந்து சில அதிபதிகள், சில பொறாமப்படுறவங்க பேசுகிறாங்க. ம் 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 என்ன இந்த அற்பமான யூதர்கள் என்ன பண்ணிட்டு போகிறாங்க, என்ன பண்ணி செஞ்சிட போகிறாங்க அப்படின்றாங்க. பலியிடுவார்களோ, ஒரு நாளிலே முடித்து, அவங்கன்னா ஒரு நாளிலே கட்டி முடிக்கிறதுக்கு வர்றாங்க, சில நாட்கள் ஆகும். இவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது ஒரே நாளில் கட்டி முடிக்கிற மாதிரி என்னவோ பெரிய அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்றாங்க. இது மாதிரி வார்த்தைகள்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. இது மாதிரி வாயின் வார்த்தையெல்லாம் என்ன பண்ணிடணும், நம்ம ஸ்டாப் பண்ணணும். சுட்டரித்து போடப்பட்டு ம் 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 இன்னொருத்தன் சொல்கிறான், அவர்கள் கட்டினாலும் என்ன, அவங்க கட்டுற மதில்ல ஒரு நரி ஏறி போனாலே இடிஞ்சு விழுந்துடும்ப்பா. நான் சொல்கிறேன், இது மாதிரி கேவலமாக சில, அதாவது மற்றவங்க செய்கிற விஷயத்தை ரொம்ப கேவலமாக அவங்க எடுக்கிற முயற்சி, அவங்க எடுக்கிற செயல், அவங்க எடுக்கிற தெய்வ பிரயாசங்கள், இதெல்லாம் கேவலமாக பேசிக்கின்னு தெரிஞ்சுக்கின்னு பண்ணிக்கின்னு இருக்கிற அப்படிப்பட்ட நாவுகளெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். அல்லேலூயா. இப்படி நிறைய பரியாசம் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நிறைய அப்படி தான் வரும், வராதுன்னு இல்லை, வரும். ஆனால் ஒன்றே ஒன்று செய்யணும், நீங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காரியத்தை நீங்கள் கரெக்டாக செஞ்சுனே போகணும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இப்படி உதவாத கரைகளுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுன்னு இருந்தால், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவருடைய கமெண்ட்ஸ், யாரெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் அடிப்பாங்கன்னா, வேலையே செய்யாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நிறைய கமெண்ட்ஸ் வச்சுன்னு இருப்பாங்க. அது மாதிரி நிறைய கிண்டல் பண்ணுறவங்க, கமெண்ட்ஸ் அடிக்கிறவங்க, பின்னாடி பேசுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லை. நம்முடைய வாயில் கூட என்ன பண்ணக்கூடாது, அதுக்குன்னு உட்காந்துக்குன்னு 4-5 பேர் சேர்ந்துக்குன்னு பின்னாடி யாரையாவது பற்றி பேசுகிற அந்த நினைப்பு வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா உடனே நினைங்க, வேலை வெட்டி இல்லாத படுபாவி நான். யார்? வேலை வெட்டி இல்லாத படுபாவி நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி விட்டுடணும். அல்லேலூயா.
இது மாதிரி நிறைய விஷயம். இதெல்லாம் எதுக்கு வாசிக்கிறேன்னா, இஸ்மவேலுடைய வாழ்க்கையில் ஆகாருக்குள்ளே இருந்துச்சு, அப்படி இஸ்மவேலுக்குள்ளே என்ன பண்ணுது, வருகிறது. இதுலேருந்து என்ன நம்ம புரியுது, மரம் நல்லதென்றால் கனியும் நல்லதாக இருக்கும். என்னது, மரம் நல்லதென்றால் கனியும் நல்லதாக இருக்கும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிங்க. ஆண்டவர் சொல்கிற ஒரு மறைமுகமான சத்தியம். ம் 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 எனவே தேவ ஜனமே, நம்ம என்ன பேசி பழகிறோமோ நம்மளை சந்ததிக்குள்ளே அப்படியே அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். எப்படி பென்ட்ரைவ் போட்டு லேப்டாப்லேருந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது, உங்கள் ஃபோன்லேருந்து எப்படி அப்படியே இன்னொருத்தருடைய ஃபோனுக்கு போகுது, அதுபோல் அணுதினமும் நாம் பேசி பழகி நம்ம எப்படி வாழ்கிறோமோ அது நம்முடைய சந்ததிக்குள்ளே அப்படியே நம்ம சொல்லி கொடுக்குறது அதில் அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். சில விஷயம்லாம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும், அப்படியே அவங்களுக்குள்ள பாயம். அதனால தான் வசனம் சொல்லுது, நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். சில பேர் சந்ததியை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. அவங்க சரியில்லாமல் போனதுக்கு காரணம் யார், அதை நம்ம பார்க்கணும், நம்மளை நம்ம செக் பண்ணணும். நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். ஆண்டவர் சொல்ற, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க ஆப்போசிட்டாக இருக்காது. நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு பழத்தை தூக்கி அக்கினியில் போடுவேன்னு சொல்ல, நல்ல கனியை உருவாக்காத மரத்தை நான் பண்ணுவேன். நான் அங்கே வாசிக்கிறேன், நல்ல கனியை கொடுக்காத உருவாக்காத மரத்தை வெட்டி. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, பரவாயில்ல நான் மட்டும் இருந்தால் ஓகே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சத்தியம் சொல்லுது, உனக்கு கொடுக்கப்பட்டதை, அந்த கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை நீ நல்ல கனியாக உருவாக்கலை, நீ நல்ல கனியாக உருவாக்க மிஸ் பண்ணிட்டேன்னா நீ கட் ஆஃப் ஆகிடுவ. அதான் வசனத்தில் சொல்கிறோம், வசனத்தில் வாசிக்கிறோம். அழிவு போன பழம், நாற்று அடிக்கிற பழம், ஒரு மாதிரி அப்படியே சாப்பிடவே முடியாத பழத்தையே ஒரு மரம் கொடுத்துனுக்கு தானே என்ன பண்ணுவோம், இது எதுக்கடா இது, தூக்கி வெட்டி போடு அப்படி என்ன பண்ணுறோம், வெட்டி கழிச்சு போட்டுருவோம். அந்த பழத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம், கோச்சிக்க மாட்டோம், மரத்தை தான் கோச்சிப்போம். அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய சந்ததியை நீ நல்ல கனி கொடுக்குற பழங்களாக நீ மாற்றவில்லைன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன், கட் ஆஃப் பண்ணுவேன். எத்தனை பேர் சந்ததியை விட்டுட்டு சபைக்கு வரீங்க, யோசிச்சு பாருங்கள். சில பேர் வளர்ந்து பெருசாகி அது இஸ்மவேல் ஆயிடுச்சு, அது கீழ்ப்படியாது, அது விட்டுருங்க. நல்ல சின்ன சின்ன வயசுலேயே, நல்ல கீழ்ப்படியக்கூடிய வயசுலேயே சந்ததிகளெல்லாம் கரெக்டாக ஆண்டவர் சமூகத்தை கொண்டு வரணும், கரெக்டாக குடும்ப ஜபத்தில் உட்கார வைக்கணும். பல தேவனுடைய ஆவிக்குரிய விஷயங்கள் நடக்கும்போது சபையில் கொண்டு வந்து பணிய வைக்கணும், கர்த்தரை பற்றி போதித்து அவங்களுக்கு கொடுக்கணும். அதே போல் நம்முடைய பேச்சு, நம்மளுடைய நடக்கைகள் எல்லாமே ஞானத்தோடு நம்முடைய வீட்டில் என்ன பண்ணணும், கரெக்டாக அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ், எங்கே பிடிக்கணும் அங்கே பிடிக்கணும், எங்கே லிபரல் கொடுக்கணும் அங்கே லிபரல் கொடுக்கணும், எல்லாமே கலந்து அதை கரெக்டாக தேவ அறிவோடு கூட என்ன பண்ணணும், கொண்டு வரணும். நம்மளே அந்த தேவ அறிவில் இல்லை, நம்மளே பேசுகிறதுல கடாமுடான்னு பேசுகிறோம், நம்மளே கட்டுக்கடங்காதவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய சந்ததிகள் என்ன பண்ண முடியாது, நம்ம மாற்றி அமைக்க முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நல்ல கனிகளை உருவாக்காத மரங்கள் வெட்டுண்டு அக்கினியில் நான் போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கிறதுக்கு, தண்டிக்கிறதுக்கு, திருத்துறதுக்கு, கர்த்தர் பக்கம் கொண்டு வரத்துக்கெல்லாம் ஈவிரக்கமே பார்க்கக்கூடாது. கரெக்டான கனியை உருவாக்கிடணும். கரெக்டான கனியை நம்ம உருவாக்குறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நம்மை முதலாவது நம்முடைய மைண்டை நம்ம என்ன பண்ணோம், நம்ம மாற்றி அமைக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளெல்லாம்
கரெக்டாக சண்டே கிளாஸில் விட்றீங்க. யோசிச்சு பாருங்கள். இந்த நாள் கர்த்தருடைய நாள் தான். சரியாக சண்டே கிளாஸ்லாம் விட்டு வேத அறிவை பயின்று என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஒன்றும் நம்ம வாழ்க்கை வீடெல்லாம் உடஞ்சி போயிட போகிறதில்ல. அதனால் நல்லா யோசிங்க தேவ ஜனமே. இப்படியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சந்ததிகளை லிபரல் கொடுத்து மனம் போன போக்கில் விட்டிங்கன்னா நாளைக்கு அதனுடைய பலனை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ருசிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அது நமக்கு திரும்ப அது வரத்தக்கதாக இந்த வாழ்க்கையில் மாறிவிடும். ஹல்லேலூயா, பிரைஸ். எனவே தண்டித்து தேவனுடைய பரிசுத்தத்துக்கென்று அதை தண்டித்து என்ன பண்ணோம், நம்ம சரியான வழியில் நம்ம கொண்டவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் உங்கள் வீட்டாண்ட கூட யார் கூட விடணும், யார் கூட விடக்கூடாது, அந்த கான்சியஸ் சாரலுக்குள்ளே இருக்குது பாருங்கள். அந்த எண்ணம் இந்த இஸ்மவேல் கூட இனிமேல் விடக்கூடாது. இவனை இன்றைக்கி எங்கேயோ போகுது, எங்கேயோ வருது, அது அவுட்டு ஊற்ற மாடு மாதிரி என்ன பண்ணுது, இந்த ரோட்டில் சுற்றுது பாருங்கள் மாடு நிறையா. சில வாட்டில் வண்டியில் போகும்போது மாட்டிக்கிறோம். அதை முட்டி மோதி ஆறு நச்சு எருமாடு கூட ஓடிடுது சீக்கிரம். இந்த பசு மாடுங்க ரொம்ப மோசமாக இருக்குது. அது மாதிரி உலகத்தின் பிள்ளைகள் கூட கொஞ்சம் பரவாயில்ல இருக்குது. ஆவிக்குரியவன் சொல்கிறது என்ன பண்ணுது, அது ரொம்ப மோசமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். யார் கூட ஓடணும், இந்த சின்ன வயசுல என்ன பண்ணணும். நாங்களாம் கூட சின்ன வயசில் விளையாண்டுக்கிறோம். ஆனால் எங்கள் அம்மா சொல்லி அனுப்புவாங்க, கரெக்டான டைமுக்கு வந்துடணும். எங்கே போனேன் எங்கேயுமே சொல்லிட்டு தான் போகணும். இல்லை வந்தால் நல்லா குச்சியில் தொடப்பு கட்டிலே அடி விடும். சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். அது மாதிரி நிறைய விஷயத்தில் அடித்து நிறைய விஷயத்தில் கட்டுப்பாடை போட்டதுனால்தான் கொஞ்சம் ஆவிக்குரிய சிந்தனைலாம் வர ஆரம்பிச்சிது. சொல்கிறேன். அது மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் எந்த பிள்ளைகளோட கூட ஓடணும், யார் கூட போயிட்டு வரணும், இதெல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். வளர்ந்த பசங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. வளர்கிற பசங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாமே என்ன பண்ணணும், சாராளை போல் இஸ்மவேல் கூட இனிமேல் இருக்கக்கூடாது. ஈசாக்கு அவன் கூட அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. அப்படின்னு என்ன பண்ணுறா, அவள் அந்த ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவளாய் அவள் காணப்படுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பயபக்தி இல்லாத, சினிமா பார்க்குற, கெட்ட பழக்கம் செய்கிற, ஊரை சுற்றுகிற, இப்படிப்பட்ட என்ன பண்ணக்கூடாது, அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு கூட நம்முடைய பிள்ளைகள் நம்ம விடவே கூடாது. ஹல்லேலூயா சொல்லாமா? அதுக்கு பதிலாக ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப்புக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். எத்தனையோ பேரண்ட்ஸ் யூத் மீட்டிங் வச்சாலும் சில பேர் என்ன பண்ணல, அவங்களே தடை, வருவாங்களான்னு தெரியல எனக்கு, அது மாதிரி வளர்த்து வச்சுக்கிறோம். உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க, வளர்த்த கடா மாரில் பாயிற மாதிரி என்ன பண்ணியிருக்கிறோம், வளர்த்து வச்சுக்கிறோம். ஒரு யூத் மீட்டிங்க்கு அனுப்ப முடியல, ஒரு ஜபத்துக்கு அனுப்ப முடியல, எதுக்கும் அனுப்ப தெரில. நீங்களே பிடிச்சி இழுத்துன்னு போங்க. அது எங்கெங்கேயோ போய் ஒழிஞ்சுன்னு இருக்கும். நாங்கள் போய் கயிறை போட்டு இழுத்துனா வர முடியும். அது மாதிரி வளர்த்து வச்சுக்கிறோம். அது மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது. சின்ன வயசுல ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் நல்ல எல்லா ஜபங்களையும் கொண்டு வந்து பழக்கப்படுத்தி நல்ல அபிஷேகத்தை பெற வச்சு கர்த்தருடைய வசனத்தெல்லாம் கேட்க வச்சு அப்படி நம்ம என்ன பண்ணோம், ட்ரைனிங் பண்ணுவோன்னா நம்ம சந்ததிகள் மிக அருமையாய் காணப்படும். ஹல்லேலூயா. இது மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப்பில் கொண்டு வந்து ஐக்கியப்படுத்த முடியல. ஏன்னா பெற்றோர்களுக்குள்ளேயே அந்த வாஞ்சை இல்லை. ஆனால் என்ன பண்ணுறோம், எங்கேயாவது போவா சாப்பிடு, சாப்பாடு போடுறேன், இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சாராளுக்குள்ளே அந்த அந்த கவனம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவனை மோசமாக வளர்த்ததனுடைய தண்டனை தான் ஆகார் அந்த பிள்ளைய கூப்பிட்டு வனாந்திரத்தில் திரியிறா. அடக்கமாக இருந்து வாயை அடக்கி வச்சு. நிறைய பேர் வாழ்க்கையில் ஏன் தண்டனை, ஏன் தேவனுடைய கோபாக்குனா வாயை அடக்கிறது இல்லை, தாறுமாறாக பேசுறது. அந்த பையனை தாறுமாறாக பேச வச்சு உபத்திரவம் பண்ணுறவனா வளர்த்து விட்டு கடைசியில் வீட்டை விட்டு போக சொல்லி இப்போ வனாந்திரத்தில் தண்ணி கிண்ணியெல்லாம் காலியாகி, ஆண்டவரே அப்பா, நீ நல்லா அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஆகாரின் சத்தத்தை கேட்கல, பிள்ளையின் சத்தத்தை கேட்டாராம். அந்த புள்ள வாழணும்,
கத்துனது ஆகார் தான். ஆனால் வசனம் சொல்லும், பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். யார் சத்தத்தை கேட்டார்? அந்த பிள்ளை அழியக்கூடாதுன்னு ஆபிரகாம் ஜெபிக்கிறார். அதனால் அந்த பிள்ளைக்காக என்ன பண்ணுறார்? ஆண்டவர் இறங்குறார். அது மாதிரி தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆகாரனுடைய துர்குணத்தினால ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி அவன் அலைஞ்சு திரிஞ்சா, அவனுடைய சந்ததியை தவறாக வளர்த்ததுனால ரெண்டாவது முறை அவள் தன் பிள்ளையோடு கூட அலைந்து திரிகிற வாழ்க்கையில் அவள் காணப்படுகிறாள். ஹல்லேலூயா. நிறைய பேர் பேசிட்டு என்னது மாதிரி சொல்லிட்டாங்க, பண்ணிட்டாங்க. நீ என்ன பேசுன? நீ வாயை சரியாக பயன்படுத்தினியா? அதை நம்ம செக் பண்ணி நம்ம பார்க்க வேண்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6, 7, 8 வசனங்களை வாசிங்க. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை இன்னைக்கு எதை விதைக்கிறோமோ அதே அறுப்பான். மாம்சமான விஷயங்களையே கற்றுக் கொடுத்து இது பண்ணுறவங்க மாம்சத்திலேயே அவங்களுடைய வாழ்க்கையில் பனிஷ்மெண்ட்டை பெறுவாங்க. ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நிறைய பெற்றோர்கள் உங்கள் விருப்பத்தின்படி உங்கள் சந்ததிகளை கொண்டு போக பார்க்குறீங்க. உங்கள் மனசில் தோணுனபடி, உங்கள் சொந்த பந்தங்கள் விரும்புகிறபடி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கொண்டு போக பார்க்குறீங்க. அது தேவனுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. தேவன் ஊழியர் மூலமாக சத்தியம் மூலமாய் பேசுகிற வழிகளுக்கு நீங்கள் நிறைய பேர் கீழ்ப்படிய மறுக்கிறீர்கள். உங்கள் எண்ணத்தின்படி, சொந்த பந்தங்களுடைய எண்ணத்தின்படி உங்கள் சந்ததிகளை கொண்டு போக பார்க்குறீங்க. அது கர்த்தருக்கு பிரியமில்லை. அதனுடைய பலனை நாளைக்கு அறுப்பீங்க. அநேக விதமான கலாச்சாரங்களை அவங்களுக்கு வாழ்க்கையில் புகுத்தி, அதே போல் அவர்களை அந்நிய நுகத்தோடு பிணைத்து போட நிறைய பேர் ஏன் ஞானஸ்தானம் எடுக்க வைக்கலன்னா, பிள்ளைங்களை அவங்க வேறு பிளானில் இருக்கிறாங்க. தேவனுடைய ரட்சிப்புக்கு அடுத்த வெளியே இருக்கிற பிளானில் இருக்கிறாங்க, ஃப்யூச்சர் பிளானில் இருக்கிறாங்க பிள்ளைங்க மேலே. அது மாதிரி இருக்கிறாங்க. அதே போல் அப்பியரன்ஸ், அவங்களுடைய அப்பியரன்ஸ் என்ன பண்ணுறோன்னா உலகத்தின்படி மாற்ற விரும்புகிறோம். அதே போல் இன்றைக்கி இருக்கிற சினிமா உலகங்களை போல அவங்க வாழ்க்கை என்ன பண்ணுறோம்? மாற்ற நினைக்கிறோம். ஒரு பர்த்டே, ஒரு கல்யாணம்னா உடனே வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம். சினிமா பாட்டுங்களை போட்டுன்னு அப்படியே ஒரு ஃப்ரேம் வச்சுக்கின்னு அப்படியே ஜிங் அஜிங். இதிலே தெரியுது நீ ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரியவனா ஆவிக்குரியவனா இல்லையான்னு. இது மாதிரி நிறைய விஷயத்தில் என்ன பண்ணுறோம்? சின்ன சின்ன விஷயத்திலே கண்டுபிடிச்சிடலாம். விளையிற பயிர் முளையிலே தெரியும். நாங்கள் பார்க்கலன்னு நினைக்காதீங்க, எல்லாரையும் பார்த்துன்னு தான் இருக்கிறோம். எல்லாரையும் பார்த்து நிற்கிறதால தான் சொல்கிறேன். இங்கே இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்துன்னு தான் இருக்கிறோம். உங்களை குற்றப்படுத்த சொல்ல, உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக மாற்றதான்னு சொல்லுகிறோம். அல்லேலூயா. எனவே இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம மாற்றி அமைக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அதே போல் இஸ்மவேலுக்குள்ள இந்த ஹேபிட்ஸ் என்னன்னா, எப்பவுமே விரோதிச்சுனே இருப்பாங்க. ஒரே வீட்டில் இருந்தாலும் புள்ள அப்பாவை விரோதிக்கிறது, மாமியார் மருமகளை விரோதிக்கிறது, மருமகள் மாமியாரை விரோதிக்கிறது. அதே போல் அங்கே இருக்கிற குடும்பத் தலைவி 2 பேர் என்ன பண்ணுறது? விரோதிக்கிறது. இது போல் எப்பவுமே மனசில் கசவை வச்சுக்கணும், சமாதானம் அடையாமல் இப்படி இருக்கிறது எல்லாமே இஸ்மவேல் தான். நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்காது. இதெல்லாம் கர்த்தர் அதை மாற்ற வேண்டும். நீங்கள் அதை மாற்ற வேண்டும். அல்லேலூயா. அதே போல் பிறரை பற்றி பின்னாடி பேசிக்கின்னு கமெண்ட் அடிச்சுக்கின்னு இது மாதிரி இருக்கிறது. அதே போல் சிலருடைய முன்னேற்றத்தை விரும்பாதது. ஈசாக்கினுடைய முன்னேற்றத்தை, ஆசீர்வாதத்தை இஸ்மவேல் விரும்பவில்லை, துன்பப்படுத்துகிறான். அதுபோல் பிறருடைய டெவலப்மெண்ட்டை பார்க்கும் போது ரொம்ப பொறாமப்படுறது. அதே போல் நிறைய பேருடைய வழக்கம் என்னென்னா, மற்றவங்களுடைய குறைகளையே கண்டுபிடிச்சி பின்னாடி நிறைய பேர்கிட்ட பேசி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இஸ்மவேலுடைய காரியம். அது மாதிரி நிறைய தூஷணமான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், இதெல்லாம் யார் வாயில் வருது? அதெல்லாம் விட்டுடணும். அதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை. நம்ம வாழ்க்கை அலைந்து திரிகிறதா இருக்கும். அதே போல் அநேகருடைய நல்ல மதிப்பை கெடுக்கத்தக்கதாய் நடந்து கொள்கிற வாழ்க்கை. சில பேர் மற்றவங்களை மதிச்சாங்கன்னா சில பேர் பிடிக்காது. அவங்கள போயிட்டு கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. மற்றவங்க எதிரில் ஒருமையில் பேசுகிறது, கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது, இதெல்லாமே இஸ்மவேலுடைய கேரக்டர் தான். அதே போல் நிறைய கடினமான
வார்த்தைகள், உபத்திரப்படுத்தத்தக்கதான வார்த்தைகள், நிறைய குத்தி குத்தி காண்பிக்கிறதுக்கதான அநேக விதமான வார்த்தைகள். அதே போல் காம்படிஷன் மைண்ட், நானா நீயா பார்த்துடலாமா அப்படின்ற ஒரு மனசு. அதே போல் சுலபமாக சமாதானமே அடைய மாட்டாங்க, இப்படியே விரோதத்தை வளர்த்து வளர்த்து. ஆனால் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம்பா, வெளிப்புற பக்தி. இதெல்லாமே இஸ்மவேலுடைய கேரக்டர். இஸ்மவேலுக்கு ஆண்டவர் எப்படி தொழணும்னு தெரியும் ஆபிரகாம் மூலமாக, ஆனால் எப்படி வாழ்க்கையில் நடக்கணும்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். அதுபோல் ஒரு எப்படி வாழணும், குடும்பத்தில் எப்படி சமானத்தை காத்துக்கணும்னு தெரியாது நிறைய பேருக்கு. ஆனால் இவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, பக்தி பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் ஓப்லஸ் பக்தி, இது மாதிரி இருக்கிற வாழ்க்கை. அதே போல் இப்படிப்பட்ட எல்லா தன்மைகளுமே இஸ்மவேலுடைய தன்மைகள் தான். எனவே இப்படிப்பட்ட தன்மையோடு வாழுகிற அத்தனை பேருமே இந்த உலக வாழ்க்கையும் இழப்போம், நன்மை பெற முடியாது, பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையும் இழக்கத்தக்கதாய் நமக்கு நிச்சயமாய் நேரிடும் என கருமையானவர்களே. எனவே இதெல்லாம் மாறும் நம்ம வாழ்க்கையில். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அதனால தான் நம்ம வாசித்தோம் யாக்கோபு 1:26 நம்ம சங்கீதத்தில் கூட வாசித்தோம், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்கும். வாயை அடக்காமல் நான் ரொம்ப பக்திமான் அப்படின்னு சொல்கிறவங்க பக்தி இல்லை. ஃபஸ்ட்டு உன் நாவின் வார்த்தைகள் அடக்க தெரிஞ்சால் நீ உண்மையாகவே தேவனுடைய பிள்ளை தான். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆதியாகமம் 21:19 வாசிச்சு பாருங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் அங்கே தாங்க ஒரு கிணறு இருக்குது. நல்லா அந்த வசந்த பாருங்க. இவ போய் ஆண்டவரே தண்ணியிலேயே என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறா. ஆனால் இன்னும் கேட்டால் அதே இடத்துல ஒரு கிணறு அங்கே இருக்குது, ஆனால் அவன் கண்களுக்கு தெரியலையா. ஆண்டவர் என்ன பண்ணுறார், கண்ணை திறக்கும் போது தான் அவன் என்ன பண்ணுறா, அதை பார்க்குறா. இது மாதிரி நிறைய முரட்டாட்டமான சுபாவம், ரொம்ப பகை, எரிச்சல், கோபத்தில் இருக்கிறவங்க இலைப்பாறுதலையே ஃபஸ்ட்டு அவங்க வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. தண்ணீர், அந்த துறவு என்பது இலைப்பாறுகிற ஒரு இடம். யாரெல்லாம் நிறைய பேரை மன்னிக்க முடியாமல் கோபம், எரிச்சல், மூர்க்கம், பொறாமை, அவங்கள பற்றி இவங்கள பற்றி இதெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க மனசில் வாழ்க்கையில் இலைப்பாறுதலே ஃபஸ்ட்டு கிடைக்காது. யாரெல்லாம் இந்த தொழிலெல்லாம் விட்டு ஒழிகிறாங்களோ அவங்க தான் இலைப்பாறுதலை கண்டடைவார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அதே இடத்துல தான் கிணறு இருக்குது, ஆனால் இவ சுபாவத்துக்கு கிணறே தெரியல. நிறைய பேர் வாழ்க்கையில் கர்த்தர் இலைப்பாறுதலை கொடுத்துருக்கிறார், ஆனால் அது எப்படி அனுபவிக்கணும்னு தெரியாமல் நம்ம மோசமான ஒரு லைஃப்பை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாத்தையும் ஒழிச்சு போட்டால் கர்த்தர் கொடுக்குற இலைப்பாறுதலை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இதுதான் இஸ்மவேலுடைய கதை. நீங்கள் சிம்பிளாக வாசிக்கும் போது ஐயோ பாவமாச்சே, ஆகார் ரொம்ப கதறாங்களே நீங்கள் நினச்சிப்பீங்க. அதுக்கு ஒரு பாட்டு எல்லாம் பண்ணுறாங்க, பாடுவாங்க, ஆகார் பாவம், ஆபிரகாம் தத்தி விட்டார், இப்படி நீங்கள் வாசிச்சுப்பீங்க. அவங்க விதைச்ச பலனை அறுக்கிறாங்க. யார் விதைச்ச பலனை? அதனால் நல்லா சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க தேவ ஜனமே. இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுனால தான் சொல்கிறோம், சும்மா மேலோட்டமாக படிச்சுன்னு போக மாட்டோம். எல்லாமே என்ன விஷயம்னு படிக்கிறதுனால, தேவ ஆவியான டீச் பண்ணுறதுனால அதை நான் சொல்கிறேன். அதனால் நம்மளும் சத்தியத்தில் தெளிவாக வாழ்வோம். இப்படி மோசமான சுபாவம் இருக்குன்னா நம்ம வாழ்க்கையில் இன்னாதான் ஜெபம் பண்ணாலும் நிம்மதி ஃபஸ்ட்டு வராது. ஆண்டவர் சொல்கிற மாதிரி மோசமான தன்மைகளை ஒழித்து போட்டால்தான் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி நிச்சயமாய் வரும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இதுதான் இஸ்மவேலுடைய காரியங்கள். அப்படி கண்களை மூடி நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம்.